நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி அமைப்பதற்கான முதல் முயற்சியே தோல்வி, கதரும் முதலமைச்சர், மரண அடி தந்த சென்னை உயர்நீதிமன்றம். உங்க எல்லாருக்கும் இந்த வழக்கு பற்றியும் தெரியும், அதுல வழங்கப்பட்ட தீர்ப்பும் தெரியும். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் தமிழக மக்களை ஓர் அணியில ஒன்று திரட்ட வேண்டும், திமுகவுக்கு ஆதரவாக மாற்ற வேண்டும். திமுக என்ன நல்லது பண்ணிருக்குது, இன்னும் என்ன நல்லது பண்ண வேண்டும், திமுகவை தாண்டி வேற கட்சிகளை ஏன் ஆதரிக்க கூடாது, இப்படி வீடு வீடாக போய் திமுக சாதனைகளும் அடுத்த கட்சியினுடைய வேதனைகளும் எடுத்து சொல்லி தமிழக மக்களுடைய தனிப்பட்ட விவரங்களை சேகரித்து வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்தில் திமுக ஐடி விங்ஸ் மூலமாக எல்லாருடைய அலைபேசிக்கும் வீடியோக்களையும் மெசேஜ்களையும் அனுப்பி திமுக ஆதரவாளராக மாற்றி திரட்டப்பட்ட தனிநபர் விவகாரங்களை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு என்ன மாதிரியான பரிசு பொருட்கள் தரணுமோ அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து தவறாம திமுகவுக்கு வாக்களிப்ப வைப்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம். அதற்காக வீடு வீடாக போக சொல்லி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு. இப்படி தொடங்கி வைத்ததுதான் தாமதம். திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் வீடு வீடாக போய் கதவை தட்டி, ஓ ஏமா உள்ள யாருமா, நீங்க வா, ஆதார் கார்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய செல்போன் நம்பர் என்ன, ஆதார் கார்டுல எந்த செல்போனை பதிந்திருக்கிற, நாங்க இந்த ஆதார் கார்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவோம், அதை அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிபி மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய முழு விவரத்தையும் கேட்டு சென்று விடுகின்றார்கள். அப்படி ஆதார் கார்டுடைய விவரங்களை தரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றாங்க, உனக்கு 1000 ரூபாய் வராது, தேர்தல் நேரத்தில் வந்து நாங்க ஒரு ஓட்டுக்கு 4000 5000 கொடுப்போம், அதுவும் வராது, உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 20000 ரூபாய் போச்சு பார்த்துக்கம்மா, அதனால உன்னுடைய செல்போன் நம்பரை கொடு, ஆதார் விவரங்களை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாம ஆசையை காட்டி தனிநபருடைய முழு விவரங்களையும் பெற்று சென்று விடுகின்றார்கள். இதை நேரடியாக அனுபவித்த சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ராஜ்குமார் என்கின்றவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில போயிட்டு இதையே புகாராகவே தெரிவிக்கிறார். ஏன்னா ராஜ்குமார் வீட்டுக்கு திமுக உடன்பிறப்புகள் வருகின்றார்கள். அப்படி வந்தவங்க அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய ஆதார் விவரங்களையும் திரட்டி விடுகின்றார்கள், ஓடிபியும் கேட்டு பெற்று விடுகின்றார்கள். அது மட்டும் இல்லாம சுவத்துல முதலமைச்சருடைய புகைப்படத்தையும் அவங்க அனுமதி இல்லாம ஒட்டி விடுகின்றார்கள். அந்த புகைப்படத்தை ஒட்டினாதான் வந்து அவன் திமுக காரன், அவன் திமுக நினைஞ்சிட்டான், இனி அவனுக்கு 1000 ரூபாய் வரும், தேர்தல் நேரத்துல 5 பேர் இருந்தாங்கன்னா 25000 ரூபாய் பணம் வந்து சேரும் ஓட்டுக்கு, இப்படி எல்லாம் வந்து அடையாளப்படுத்துவதற்காக முதல்வருடைய படத்தையும் ஒட்டுறாங்களாம். ஆனா ராஜ்குமார் அவர்களுக்கு இதுல விருப்பமே இல்லை, தனிநபருடைய விவரங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்பதையும் அவரு நீதிமன்றத்தில் போய் முறையிடுகின்றார். இப்படி ஒரு மனிதனை மிரட்டி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனிநபர் விவரங்களை பெறலாமா? தனி மனிதனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுதா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 266 தனி மனிதனுடைய விவரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்படி மிரட்டி வாங்கினாவோ இல்ல விருப்பப்பட்டு வாங்கினாவோ அது தண்டனைக்குரியது என்று சொல்றாங்க. ஆனா வீடு வீடாக போய் எதற்கு ஆதார் விவகாரங்களை இவங்க திரட்டுகின்றார்கள். அதனால ஆதார் விவகாரங்களை பாதுகாக்கக்கூடிய ஆணையராக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்த ஆதார் திரட்டுவதற்கு எதிராக விசாரணை செய்து அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில போய் வழக்கு தொடுக்கின்றார். அந்த வழக்க நீதியரசர் MS சுப்பிரமணியம், மரியா கிளாட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கின்றார்கள். அப்படி விசாரிக்கின்ற பொழுது நீதியரசர் MS சுப்பிரமணியம் அவர்கள் வந்து திமுக வழக்கறிஞர் கிட்ட என்ன கேட்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஏங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதாவது பேங்கா இருந்தாலும் சரி, மற்றபடி அரசு உதவியை வழங்கக்கூடிய நிறுவனங்களா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன பிரச்சாரம் பண்றாங்க, டிவிகளிலும் ரேடியோக்களிலும் எந்த ஒரு தனி மனித விவரங்களையும் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போலீஸ் வந்து எச்சரிக்கை விடுக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட விவரங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு RBI ஆனது மெசேஜ் அனுப்புதா இல்லையா? அப்படின்னா தனிப்பட்ட விவரங்கள் யாராவது கேட்டு பெற்றால்
அந்த மனிதனுக்கு ஆபத்து நல்லா தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பதற்கு எதற்காக ஆதார் விவரங்களை கேட்கறீங்க? எதற்காக ஓடிபி பெறுகின்றீர்கள்? சரி, 1 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்திருப்பதாக சொல்றீங்க. இப்படி உறுப்பினராக சேர்த்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி பேருடைய விவரங்களை சேகரித்து வைத்திருப்பீர்கள். எங்கே பாதுகாக்கின்றீர்கள்? எப்படி பாதுகாக்கின்றீர்கள்? இந்த விவரங்களை எப்படி பயன்படுத்த போறீங்க? இல்ல பயன்படுத்தி விட்டு எப்படி அழிக்க போறீங்க? சோ யார் பாதுகாப்பது? இந்த ஆதார் விவகாரங்களை திமுக பாத்தீங்கன்னா சேகரிக்கல. ஒரு தனியார் அமைப்பானது உங்களுக்காக சேகரித்து கொடுக்கிறது. உங்களுக்கு கொடுக்கிற மாதிரியே இன்னொரு காப்பிய வேற யாருக்காவது வித்துட்டா அந்த தனி மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. நீதியரசர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கின்றார், இந்த மாதிரியான ஆதார் விவகாரங்களை அமெரிக்கா போன்ற நாடுகள் கேட்டு பெறுகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் கேட்டு பெறுகிறது. பணத்துக்காக தனி மனிதனுடைய விவரங்களை திரட்டக்கூடிய இந்த அமைப்பானது அவங்களிடம் விற்றுவிட்டால் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல விற்றுவிட்ட பிறகு அந்த பாதிப்படைந்தால் அந்த பாதிப்பை எப்படி சரி செய்வீர்கள்? இப்படி பாதிப்படைகின்ற போது அதுக்கு அந்த நிறுவனம் பொறுப்பா? இல்ல எடுக்க சொன்னீங்களே நீங்க பொறுப்பா? யார் பொறுப்பு? எதற்காக ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கு போயிட்டு ஓடிபி கேட்கறீங்க, ஆதார் எண் கேட்கறீங்க, வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண்ணை ஏன் கேட்கறீங்க? திமுகவில் ஒரு உறுப்பினர் சேர்வது என்பது அவ்வளவு கடினமா? இல்ல திமுகவுக்கு அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஆட்கள் தான் தேவையா? எதற்காக இப்படி சேர்க்கிறீங்க? இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேட்கிறாங்க. எப்படி பாதுகாக்கிறீங்க? அதோட உங்களுடைய தேவை பூர்த்தியான பிறகு இதை எப்படி அழிப்பீங்க? அதற்கான வழி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க. ஆனா திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் போலிகளை கண்டறிந்து அவங்க மீண்டும் மீண்டும் நலத்திட்டங்களை பெறாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கும் இந்த விவரங்கள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசு சார்பாக ஆஜராயிருக்கீங்களா இல்ல திமுக சார்பாக ஆஜராயிருக்கீங்களா? முதல்ல பதிலை சொல்லுங்க. ஏன்னா இது திமுக உறுப்பினர் சேர்ப்பதற்காகத்தான் ஓடிபி கேட்பதாக மனுதாரர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அரசனுடைய நலத்திட்டங்கள் போலியாக யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது, மீண்டும் மீண்டும் அவங்களே பெறக்கூடாது என்பதற்காக சொல்றீங்கன்னா நீங்க அரசு வழக்கறிஞரா இல்ல திமுக வழக்கறிஞரா அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க. இதற்கும் பதில் சொல்ல முடியல. எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்றதுக்கான பதிலும் திமுக வழக்கறிஞர்கிட்ட இருந்து வரவே இல்லை. ஏன் தனியார் அமைப்பானது இந்த ஓடிபியை பெறுகிறது அப்படின்றதையும் சொல்லவே இல்லை. அதனால இந்த ஓடிபி வாங்குவது எவன் ஓடிபியை கொடுத்தானோ அவனுக்கெல்லாம் ஆபத்து. அதனால நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஓடிபியை பெற்று உறுப்பினர் சேர்க்கின்ற விஷயத்துக்கு தடை விதித்து விட்டார். நீங்க சாதாரணமாக பிற கட்சிகள் எல்லாம் எப்படி உறுப்பினர் சேர்க்கையை நடத்துகிறதோ அதே போன்று உறுப்பினர் சேர்க்கையை நடத்துங்க அப்படின்னு அதிரடியாக உத்தரவிட்டு இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கை 2 வார காலம் தள்ளி வைத்திருக்கின்றார். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓடிபி பெற்று உறுப்பினர் சேர்க்கக்கூடிய விஷயத்துக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு நீதியரசர்கள் உத்தரவிட்டு இருக்கின்றார். ஒரு கட்சி உறுப்பினர் சேர்க்க, ஆனா இப்படி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய விஷயத்துக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வேலை வெட்டியை விட்டுட்டு பதிலளிக்க வேண்டுமா? மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக தான் மக்கள் வரி பணத்தை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை பாருங்கடான்றாங்க. ஆனா அரசு அதிகாரிகள் திமுக உறுப்பினர் ஏன் சேர்க்கிறாங்க ஓடிபியை வாங்கி அப்படின்றதுக்கு பதில் அளிக்கணுமா? ஸோ எந்த அளவுக்கு அதிகாரங்களை மிஸ்யூஸ் பண்ணுது பாருங்க திமுக. இது மட்டும் கிடையாதுங்க. நீதியரசர் இடைக்கால தடை விதிச்சாரா? அவருடன் இந்த வழக்கை கையாண்ட நீதியரசர் மரியா கிளாட் அவர்கள் பாத்தீங்கன்னா வேற ஒரு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஓடிபி வாங்குவதற்கு இடைக்கால தடை விதித்தது என்னவோ சரியானதுதான், நான் அதை தவறுன்னு சொல்லல. ஆனால் எல்லோரிடத்திலும் சரி கருத்து கேட்டுவிட்டு தடை விதித்திருக்க வேண்டும் அப்படின்னு மரியா கிளாட் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஓடிபி வாங்குவது சட்டப்படி தவறா? ஏன்னா மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்திய தண்டனை சட்டம் 266 படி தனிநபர் விவரங்களை பெறுவது குற்றமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபருடைய விவரங்களை ஒரு கட்சி திரட்டக்கூடாது, அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீதியரசர் MS சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓடிபி பெறுவதற்கு மட்டும் தடை விதித்து விட்டார். எப்படி மத்திய அரசாங்கமானது தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில்
இந்த மாதிரியான தனிநபர் விவரங்களை திரட்டுகின்ற போது அதற்கு எந்த மாதிரியான தண்டனை விதிக்கலாம்? சோ ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கிறதா, இல்ல தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதனால மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோவிந்தராஜ் அவர்கிட்ட வந்து மரியா கிலாட் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தனிநபருடைய விவரங்களை சேகரிக்கின்றார்களே, இதற்கு என்ன தண்டனை, சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிலளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ இந்த விவரங்களை கேட்டுவிட்ட பிறகு ஓடிபி வாங்கணுமா வாங்கக்கூடாதா, ஓடிபி வாங்கினா என்ன தண்டனை அப்படின்றத முழுமையான தீர்ப்பா வழங்கியிருக்கலாம். ஆனா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் இருக்கக்கூடிய பதில் என்ன என்று தெரிந்து கொள்ளாம இடைக்கால தடை விதிச்சிட்டாரு, அதுதான் எனக்கு மாறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசாங்கங்கள் ஓடிபி வாங்குவது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று பொத்தாம்பொதுவாக சொல்லிட்டாரு. ஆனா மரியா கிலாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது தடை விதித்திருக்க கூடாது, மத்திய அரசாங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முழு விவரத்தையும் அளித்துவிட்ட பிறகுதான் இதுக்கு தடை விதித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் பதிலளிப்பதற்கு நாம இன்னும் ஒரு 2 வார காலம் தரன்னு வச்சுங்களேன். இந்த 2 வார காலத்துக்கு இன்னும் திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா வேகமாக ஓடிபியை கேட்டு இன்னும் முழுமையாக ஆட்களை சேர்த்து விடுவாங்க. அப்போ தரவுகளை முழுமையாக பெற்றுவிட்ட பிறகு அந்த முழு தரவுகளையும் நீங்க அழிக்கணும் அப்படின்னு நம்ம உத்தரவிட்டோம் என்றால் முழு தரவுகளையும் அவங்க அழிப்பாங்களா, இல்ல சிலவற்றை எடுத்து வைத்துக் கொண்டு குறைவானவற்றை மட்டும் அழித்து விட்டு நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறுக்கு முதல்ல தடை போடுறோம், அது தொடரக்கூடாது. அதற்கு பிறகு இந்த தவறுக்கான தண்டனை என்ன அப்படின்ற விஷயத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெறுவோம் அப்படின்றதுனாலதான் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஓடிபி வாங்குவதற்கு முதல்ல தடை விதிச்சிட்டார். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 30க்குள்ள வந்து தமிழகத்துல 2.5 கோடி பேரை சேர்த்துடணும் திமுகவில். அதனால வேகமாக ஆதார் விவரங்களையும் ஓடிபியும் பெற்று உறுப்பினர் சேர்க்கின்ற வேலையில மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இப்போ ஏற்கனவே ஓடிபி பெற்றிருக்கின்றார்கள், அந்த தரவுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி பாதுகாக்கிறீங்க? சோ அந்த விவரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அழிக்க சொன்னா அழிச்சிடுவீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விவரங்களை வைத்து தான் மக்களுக்கு பலவற்றை இலவசமா கொடுத்து, இல்ல பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்து, இல்ல திமுக ஐடி விங்ஸ் மூலமாக அந்த போன் நம்பருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியோ, வீடியோ அனுப்பியோ, இல்ல வீடியோ கால்ல பேசியோ, இல்ல சாதாரண போன் கால்ல பேசியோ, இல்ல முதல்வருடைய குரல் பதிவை அனுப்பியோ, ஏமா நீங்கெல்லாம் இதெல்லாம் பெற்றிருக்கின்றீர்களா, நீங்க திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு தேர்தல் நெருக்கத்துல பிரச்சாரம் செய்யலாம் என்பதற்காகத்தான் மெனக்கெட்டு வீடு வீடா போய் நீ 1000 ரூபாய் வாங்குறியா இல்லையா, உன் நம்பரை கொடுக்கலன்னா 1000 ரூபாய் வராது அப்படின்னு மிரட்டி உருட்டி வாங்கினாங்க. இப்ப நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓடிபி கேட்டு இந்த செல்போன் நம்பர்லாம் வாங்கி எப்படி உறுப்பினர் சேர்க்கலாம், அதனால முதல்ல தடை போடு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கான முதல் படி தான் ஓரணியில் தமிழ்நாடு. அதற்கே வந்து ஆப்பு வச்சிருக்குது சென்னை உயர் நீதிமன்றம். சோ மத்திய அரசாங்கமானது ஓடிபி கேட்டது எவ்வளவு பெரிய தவறு, அதுக்கு என்னெல்லாம் தண்டனை இருக்குது அப்படின்னு தெரிவித்த பிறகு இந்த ஓடிபியை கேட்டு உறுப்பினர் சேருங்க அப்படின்னு உத்தரவிட்ட துரைமுருகனுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வரப்போகுதுன்னு தெரியல. எப்படியோ ஒண்ணு மற்ற கட்சிகளை விட மாறுபட்ட களத்துல இறங்கி மக்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் முழுமையாக திரட்டி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு எதிர்வினை ஆற்றி அதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் நினைச்சாங்க. ஆனா முட்டுக்கட்டை போட்டாச்சு நீதிமன்றம். நீதியரசர் எம்.எஸ். சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திரட்டுற மாதிரியே வந்து தமிழகத்துல எல்லா கட்சிகளும் திரட்ட முடியுமா? அப்போ ஜனநாயகத்துல எல்லோருக்குமான வாய்ப்பு இல்லாத போதே, அப்போ காசு உள்ளவன் அரசியல் வேறு மாதிரி செய்யறான், காசு இல்லாதவன் அரசியல வேறு மாதிரி செய்கின்றான். சோ இது அரசியல் சமநிலையை பாதிக்குமே. எப்படி இந்த மாதிரியான உறுப்பினர் சேர்க்கை நீங்க நடத்துறீங்க? சோ திமுக கிட்ட பணம் இருக்குது, நீங்க செய்றீங்க, பணம் இல்லாத கட்சிகள் என்ன பண்ணும்? அதனால இது சரியா தவறா இதற்கும் சேர்த்து பதிலளிங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார். சோ ஈக்குவாலிட்டிய பேலன்ஸ் பண்றது தான் ஜனநாயகம். ஆனா இவங்க ஈக்குவாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறுப்பினரை சேர்க்காதீங்கப்பா அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த கருத்துக்கு மரியா கிலாட் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். பேரா 9வதுல நீதியரசர் இதை குறிப்பிட்டு இருக்கின்றாராம். நீதியரசர் மரியா கிலாட் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேர்தல் யுக்தி இருக்கும். அப்படி அந்தந்த கட்சி வெற்றிக்கான யுக்தியை அவங்க கையில் எடுப்பாங்க. அந்த கட்சி இதே மாதிரி செய்ய முடியாது, ஏன் இந்த கட்சி மட்டும் செய்யுது, இதை மட்டும் ஏன் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்க கூடாது.
வெற்றிக்காக என்ன வேணுமானாலும் செய்வாங்க. அதுதான் அரசியல் களம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி உறுப்பினர் இப்படி சேர்க்கலாமா, மற்ற கட்சிக்கு இந்த வாய்ப்பு இருக்குதா என்று கேட்கக்கூடாது. நான் அங்கே முரண்படுகின்றேன் அப்படின்னு கேட்டு இருப்பது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு யுக்தி இருக்குது, அந்த யுக்திப்படி தான் செயல்படுவாங்க, அதுலயா நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு கேட்டு இருப்பது எதை காட்டுகிறது என்ற விஷயத்தையும் சேர்த்தே சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.